சென்னையை அடுத்த கும்மிடிப்பூண்டியில் அமைக்கப்பட்டு வரும் திடக்கழிவு மேலாண்மை மையத்தை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்த மையத்தால் எந்தவித ஆபத்தும் ஏற்பட வாய்ப்பில்லை எனவும், இதனால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் அறிவுறுத்தினார். மேலும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் குப்பைகள் மற்றும் ரசாயன கழிவுகளில் இருந்து மின்சாரம் தயாரிக்க ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அபாயகரமான திடக்கழிவு மேலாண்மைன்னு பேப்பர்ல பார்த்தோம். சரி, அது என்ன இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தோம். இங்கே அது மாதிரி அபாயகரமாக எதுவும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. அதனால் இதை அந்த பேரை கூட மாற்றி அபாயகரமான திடக்கழிவு மேலாண்மைங்கிறத மாற்றி தொழிற்சாலை திடக்கழிவு மேலாண்மை மையம் அப்படின்னு பேர் மாற்றலாம் ஒரு ஆலோசனை நடத்தணும். அதுக்கப்புறம் சுற்றி பார்த்த வகையில் எதுவும் அபாயகரமான எதுவும் 1% கூட இல்லை. பொதுமக்களை பாதிக்கக்கூடிய அளவு எதுவுமே இல்லை.